வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம குரு வக்ரகதி அடையும் போது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள், அடுத்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல கடந்த மே மாதம் பயிற்சியாகி இருக்கிறாரு. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 11 மணி காலை 11 மணி 46 நிமிடத்திற்கு தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலைக்கு மாற்றிக்கொள்கிறார். இந்த வக்ர நிலையை அடைந்த அந்த குரு பகவான் எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் 2:30 மணியோட அந்த வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இப்படி திரும்பக்கூடிய இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். குரு பகவான் பார்த்திங்கன்னா சுப கிரகம். அவர் வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார். சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சிகளில் ஏதாவது ஒரு தடைப்படும். ஒரு சுப காரியங்களுக்கு செய்யக்கூடாத ஒரு காலகட்டம் தான் இந்த 4 மாதங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ரகதி அடையும் போது அவருடைய நட்சத்திர பாதம் பார்த்திங்கன்னா மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். வக்ரகதி அடையும் போது மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். வக்ர நிவர்த்தி அடையும் போது எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். பின்னோக்கி நகர்ந்து வரார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி பின்னோக்கி நகர்ந்து வருவது தான் இந்த வக்ர நிலை. இந்த வக்ர நிலையில் இருக்கும்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள், சுப கிரகங்கள், 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம், ஒரு பாவத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த பாவத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சுப கிரகம் பாவத்தன்மையை பெறும்போது அவர் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கும் ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் ஒரு காரண கிரகமாக தான் இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் 4 மாதம் பார்த்திங்கன்னா இது எத்தனை மாதத்திற்கு இருக்குன்னா 4 மாதத்திற்கு இருக்கு. இந்த 4 மாதத்தில் இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் நினைத்ததெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரம். என்னென்னா எதெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ, சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அந்த சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன், நிறைய பணம் இருக்குது, நிறைய தொழில் இருக்குது, எல்லாமே இருக்குங்க, ஆனால் என்னுடைய ஆசையை மட்டும் என்னால் அனுபவிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் வக்ரகதி இந்த 4 மாதத்தில் ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சந்திரன் சொல்லும்போது அந்த மனோகாரகன், துலாம் ராசின்னு சொல்லும்போது அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய சந்திரன் அந்த துலாமத்தில் இருக்கிறதுனால துலாம் ராசி உங்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நிறைய ஆசைகளை தேடி போகக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள் தான். ஒரு சினிமாவுக்கு போகிறது, இல்லை ஒரு குடும்பத்தோட நேரங்களை செலவு பண்ணுறது, ஒரு சுற்றுலா போகிறது, இந்த மாதிரியாக ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கூட நம்ம நிறைவேற்றணும். இத்தனை நாள் நம்ம வாழ்ந்திருக்கோம், ஒரு 40 வருஷமாக நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு சின்ன ஒரு வெளியில் கோயிலுக்கு கூட போக முடியல. ஏன்னா உத்தியோகம், வேலை, தொழில் இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடியது பின்னோக்கி நகர்றதுனால மனைவி சம்பந்தப்பட்ட, அதாவது தன்னுடைய திருமண வாழ்க்கையில் குடும்பத்தார்கள் மூலமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். மனைவிக்கு நல்ல நகைகள் வாங்கி கொடுப்போம். ஏன்னா குருன்னு சொல்கிறது அந்த நகை, பணம், வருமானம் எல்லாத்தையுமே கொடுக்கும். அதனால் அந்த மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மனைவிக்கு நம்ம அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்.
வீட்டில் நல்ல வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணும், ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் தோன்றக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வக்ரகதி அடையும் போது இருக்க போகுது. இதே இது துலாம் லக்னம் அன்பர்களாக இருக்கிறீங்க, லக்னம்ன்றது உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்படி இருக்கும்போது துலாம் லக்ன அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதக அமைப்பில் எப்படி இருக்கும், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ர நிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை தேடி போவீங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது நம்ம எப்படியாவது நம்ம வெளிநாட்டுக்கு போயிடணும், அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும், நிறைய தொழில் பண்ணணும் இப்படின்ற ஒரு ஆசை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துலாம் லக்ன அன்பர்களுக்கு. இந்த துலாம் நட்சத்திர அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் நிறைய ஒரு மாற்றங்கள், வேலை இழப்புகள் இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் ஜூலையிலிருந்து வேலையை விட்டுட்டே வருவீங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்தில் வேலையை விடக்கூடிய ஒரு நேரம். அப்படி விடக்கூடியவர்களுக்கு இந்த வக்ரகதியை அடைந்தோடனே வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா அப்போந்தான் உங்களுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா எதையும் வக்ரம் அடையும் போது, ஒரு கிரகங்கள் வக்ரம் அடையும் போது எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அதிகமாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது இயல்பாகவே வக்ர நிலை அடைந்திருக்கு. சில ஜாதகத்தில் அந்த ராகு கேதுக்கள் தவிர குரு வக்ரமாக இருப்பார், புதன் வக்ரமாக இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்ரமாக இருக்கும். இந்த மாதிரியான கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார். சின்ன வயசுல இருந்தே, தன்னுடைய பள்ளி பருவத்திலிருந்தே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. யார் யாருக்கெல்லாம் கிரகங்கள் தன்னுடைய ஜாதகப்படி வக்ர நிலையில் இருக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. இதே இது லக்னாதிபதி 4ல் இருக்கு அப்படின்னு ஒரு நல்ல இடத்துல இருக்கு, இல்லை வக்ரநிலை அடையாமல் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது அவர் அவருக்கு சுயமாகவே எல்லாமே சுகமான ஒரு ஆடம்பர செலவுகள் எல்லாமே வந்து சேரும். ஆனால் அவரால் வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது. அந்த சுகமான ஒரு அனுபவத்தில் இருந்து அவரால் மீண்டு எந்திரிக்க வரவே முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். அதனால வக்ரம் அடைவதனாலேயோ இல்லை கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையோ யாருமே கவலையப்பட வேண்டாம். அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்களும் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் அதிகமான ஒரு முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள், உங்களுடைய தொழிலை தேடி முதலீடு வரக்கூடிய ஒரு நேரம், உங்கள் தொழில் வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடி போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து பின்னோக்கி நகரும் போது 7ன்றது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்பு இந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்தானம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய தொழிலாகப்பட்டது அந்த வெளிநாடு வாய்ப்புகளை தேடி, வெளியூர் வாய்ப்புகளை தேடி போகக்கூடிய ஒரு நேரம். ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மிக அதிகமாக உங்களுடைய வேலையை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு டார்ச்சர் அதிகமாக இருக்கும், வேலையை விடணுன்ற ஒரு டார்ச்சர் அதிகமாக இருக்கும். அலுவலகம் சம்பந்தமாகவும் சரி, வீடு சம்பந்தமாகவும் சரி, அதாவது குடும்பம் சம்பந்தமாக, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நீ வேலையை விட்டுருன்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் அலுவலகத்துக்கு போனாலும் அங்கே உங்களை வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. தைரியமாக வேலை செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய முடிவில் ஸ்திரத்தன்மையோடு இருங்க. துலாம் ராசி பெண்கள் கண்டிப்பாக இந்த 4 மாதம் கழித்து உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். துலாம் ராசி பெண்களுக்கு சுயமாக தொழில் தொடங்கணும் மேடம், நாங்கள் இந்த மாதத்தில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தொழில் தொடங்கலாம். சில ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதிகமாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். சில பேர் மருத்துவ உத்தியோகம் அந்த மாதிரியான பார்க்குறீங்கன்னா நீங்கள் சொந்தமாக கிளினிக் வச்சுக்கிறதுக்கு, அடுத்து ஃபார்மசி சம்பந்தப்பட்ட தொழிலெலாம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போகுது இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க.
சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திர அன்பர்கள், இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் அதிகமான ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போது. சொத்துக்கள் இல்லாமல் வீடு மனைகளாக வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு மனைகள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 9ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த மாதிரியாக நகண்டு வரும்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமாக காலி இடங்களை வாங்குவதற்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும், குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம். சில குழந்தைகள் மூலமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல சூப்பர் மார்க்கெட் தொழில் செய்கிறீங்க, இல்லை அங்கே இன்டீரியர் டிசைன் அதாவது அலங்கார பொருட்கள்லாம் விற்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய விற்பனை அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், சொந்தமாக வேறு வேறு பிரான்ச்சஸ் உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அங்கேயே உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த துலாம் ராசியில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பிடிஎஃப் மூலமாக ஜாதகம் கொடுக்குறோம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.